தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். வணக்கம் சார். தோல்வி குறித்து ஆராய ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கேட்டு வருகிறார். வரக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாரும் இணைப்பு குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட கூப்பிட்டு வரப்படுவதாக தகவல். அங்கே யாரையும் இணைக்கணும், போகணும், வரணும்லாம் சொல்லக்கூடாது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தோல்விக்கு காரணமான அவரே எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கான காரணங்களை ஆராய்கிறது சொல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து கேட்டால் அவர் என்ன சொல்லலாம்? தோல்விக்கான காரணமே ஐயா நீதான் என்று அவர்கள் சொல்ல மாட்டாரு. அந்த தைரியத்துல தான் அவர் கூட்டம் போனார். ஆனா அந்த எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் இது போன்ற கூட்டங்களுக்கு, ஆய்வு கூட்டங்களுக்கு போனவர்கள் வெளியே வந்து இதை நான் சொன்ன விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவர் தான் தோல்விக்கே காரணம், இவர் நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்டுருக்காரு என்று சொல்லி வெளிப்படையா சொல்வதற்கு பலரும் தயங்குகிறார்கள். சரி, சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல, இவர் ஒன்னும் கேட்டுக்க போறதில்லை. ஏன்னா காரணமே அவர் தான். அதாவது மாவட்டத்தில் இருக்க யாராவது நிர்வாகிகளோ மற்ற வேற காரணங்கள் இருந்தா அதை சொல்லலாம். அதை சொல்லி அதனால தோத்து போச்சுன்னு சொல்லலாம். அதை அவர் கேட்டுக்கலாம். காரணமே எடப்பாடி பழனிசாமிங்கிறப்ப என்னத்தை போய் சொல்ல முடியும்? அதனால போறவர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு வந்ததான் தகவல் சொல்றாங்க. கட்சியோட நலன் கருதி நீங்க ஒரு முடிவு எடுங்க அப்படின்னா அர்த்தம். மரியாதையா விளைவிக்க நீங்களா ஒதுங்கிங்கிறத அவங்க அதுக்கு மேல அவங்களால சொல்ல முடியல. தென் மாவட்டங்களிலே மற்ற சில இடங்களிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தோல்விக்கான காரணங்கள் நீங்க தென் மாவட்டத்தை புறக்கணிச்சது, இந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தது, ஒரு சமுதாயத்துக்கு வன்னியர்களுக்காக கொடுத்ததுனால பிற சமுதாயங்கள் நம்ம இயக்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆகையினால எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற குரலை தென் மாவட்டத்திலே தான் ஒழித்திருக்கார். மற்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்றதற்கு சில பேரை அனுமதிக்கவில்லை. அனுமதிப்பவர்களும் அது இப்ப வெளிப்படையா சொல்லல. அதாவது கூடி கலைந்திருக்கிறது அவ்வளவுதான். இதுல சுருக்கமாக சொன்னால் சடங்குகளாயும் சம்பிரதாயங்களாயும் நடந்திருக்கிறது. இந்த கூட்டங்கள் கூடி கலைந்திருக்கிறது அவ்வளவுதான். அதுல இணைப்புன்றதை மட்டும் பத்தி பேசாம இந்த தோல்வி குறித்தான அந்த காரணங்களை ஆராய்ஞ்சு தீர்வை எட்டிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு இணைப்பு என்பதில் ஒரு துளியும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் எதையாவது சொல்லி இந்த இருக்கிற அந்த கூட்டம் தான் இணைப்பு இருந்தா அவர் சொல்லியிருப்பாரு. பேசும்பொழுது அவர் சொல்லியிருப்பாரு, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன், போறேன் வரேன்னு அவர் சொல்லியிருக்கணும்ல. அவருக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயமே இல்லை. திட்டவட்டமாக அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்ஐ எந்த காலத்திலும் சேர்த்துக்க முடியாதுங்கிறார். ஆக ஒன்றிணைந்து செயல்படுவது விருப்பம் அவருக்கு இல்லை. அதை எப்படி அவர் அதை காலம் தடுத்தது, எப்படி கடந்து போவது என்பதால் இது போன்ற கூட்டங்கள்லாம் போட வேண்டியது. கடைசியா தொண்டர்கள் விரும்பவில்லைன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கார். எந்த தொண்டரை இதை சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதனால தொண்டர்கள் விரும்பவில்லை. அதனால நான் இணைப்புக்கு தயாராக இல்லை என்பார். இதான் சொல்லுவார். அதனால இந்த கூட்டத்துல பெரிய ஒரு இதில் தொண்டர்களையும் குறிப்பா அதிமுக இருக்கிற உணர்ச்சிகரமான தொண்டர்களை ஏமாற்றுவதற்கான அந்த கூட்டங்கள் தான் இது என்பதுதான் என்னுடைய. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, திமுக கூட்டணி உடைய போது பாருங்க அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க அதை? நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி உடையுது 4 போகுது, அதை பத்தி உனக்கான கவலை. உங்க கட்சியை நீங்க உங்க இடுப்புல இருக்க வேட்டியை வருது, அதை பார்த்து கட்டுவீங்களா? அங்க பாருங்க எதுக்க போறோம், வேட்டிக்கலாம் போறானா? உன் கட்சியை நீ கட்டி காப்பாத்துற வழியே போறீ. ஏன்னா திமுக கூட்டணி உடையுது, நிக்குது, அதை பத்தி உனக்கான கவலை. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக தலைவர், கூட்டணியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். நீ எது கவலைப்படுற? இந்த கூட்டணி உடைஞ்சீங்கன்னா உங்ககிட்ட முடியாத போறாங்களா? வருவதற்கான அந்த யோகிதை ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூப்பிட்டீங்க, ஒன்று வரல. ஒரு செல்லூர் ராஜுல மாதிரி கூவி ஓட்டு போட்டீங்க, மக்கள் கேட்டீங்க, மக்கள் ஓட்டு போடல. அதனால திமுக கூட்டணி உடையுது அப்படின்னா அதுல இருந்து சில பேர் வருவாங்க, நம்ம சேர்த்துக்குவோம், இருக்கிறவனை ஏமாத்துற விளையாடு. என்ன அடிப்படையில அவங்க ஜெயிக்கிற கட்சியில தாங்க ஒருத்தன் கூட்டணி வைப்பான். இந்த அரசியல்ல உண்டானதுக்கு தோக்கிற குதிரையில யாரும் பணம் கட்டுவாங்களா? ஒரு ரேஸுக்கு போறவன, குதிரை ரேஸுக்கு போறவன தோக்கிற குதிரையில பணம் கட்டுவானா?
ஜெயிக்கிற குதிரை மட்டும்தான் பணம் கட்டுவான். அரசியல்னா எவன் வெற்றி பெறுகிறானோ, எந்த கட்சியோடு சேர்ந்தா நான் வெற்றி பெற வேண்டுமாங்கிற கணக்கு கொடுத்தா ஒருத்தன் கூட்டணி செய்வான். எதுக்கு கூட கூட்டணி செய்வான்? பொழுது போல வாங்க எல்லாம் கூட்டணி வைக்கலாம் நினைக்கிறான். எந்த கட்சியோடு சேர்ந்தா நமக்கு சேர்ந்தா ஒரு 4 சீட்டு கிடைக்குமா, 2 சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டம் சேர்றாங்க. சில பேர் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் சேர்றாங்க. அதை விட்டு தருங்க, அதை கணக்குல சேர்க்க வேண்டியது. பொதுவாக தன்னுடைய கட்சி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு யாரோடு சேர்ந்தால் வெற்றி என்கிற கணக்கு போட்டுதான் ஒருத்தர் கூட்டணியில் சேருவாங்க. அதனால அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஜெயக்குமார் மாதிரி ஜெயக்குமார், இந்த KP முனுசாமி போன்றவர்கள் அதிமுக பிடித்த பீடைகள், அந்த பீடைகள் விலகினாலே அதிமுக நல்லா ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த 6 பேர் ஏதோ வற்புறுத்தினாங்க, அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இந்த 6 பேர் மேட்டர் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்களே சார்? ஆஃப் பண்ணதானே இந்த கூட்டமே. நீங்க இந்த 6 பேர் வீட்டுல போய் சொல்லிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி நீங்க சேர்க்கணும், எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா சேர்னா நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டே வரோம், இருக்கிற வண்டியில நிக்கல, நம்ம வெளியே தெருவ போக முடியல, ஒரே அசிங்கமா இருக்குது, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவர் அதுக்கெல்லாம் இல்லாம அவர் வேற ரூட்ல போறாரு. 6 பேர் நீங்க எங்கிட்ட வரீங்களா, நான் வேற ரூட்ல வர்றேன், எல்லாம் கூட்டத்தை போட்டு தோத்ததுக்கெல்லாம் எல்லாம் காரணம், எல்லாம் கேள்விகள் அவன் தெரிச்சு ஓடிடுவான்னு நினைக்கிறாரு. அவங்க என்ன சொல்றான், கூட்டத்துக்கு போனவர்கள் நான் தனிப்பட்ட முறையில் சில முறையில் பேசினேன். அவர் சொல்றது என்னன்னா, யாருங்க போய் சொல்றது, இவருதான் காரணம், அதை விட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கிறாரு. ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறான். நம்ம பேசணும்னா ஏன் சிக்கல், நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான் முடிவு. இந்த முடிவை தான் அவர் எதிர்பார்த்தாரு, எடப்பாடி பழனிசாமி. இந்த 6 பேரும் அதை பார்த்து ஞாபகம் முடிக்கும். அது ஏன்னா ரொம்ப எல்லா பவரையும் வந்து எடப்பாடியிட்ட கொடுத்துட்டானுங்க, நம்ம ஏன்டா கட்டவனா வந்து அப்படி இருப்பாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? முயற்சிக்கு அவர் பெருந்தடையா இருக்காருன்றது வெளிப்படையா தெரியுது. தொண்டர்களுக்கு ஒரு டானி கொடுக்குற அடுத்த தூரத்துல வலுவான கூட்டணியை போடுறேன். என்னத்த வலுவான கூட்டணியை போட்டு என்ன தாக போகுது? கட்சி அதிமுக என்கிற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது ஒன்றிணைந்தாலுடைய அந்த கட்சிக்கு வெற்றி என்பதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரத்துல இல்லை. எப்படிதான் சார் இந்த அதிமுக ஒன்றுபடும் நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சசிகலா ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க, அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்ல, இணைப்பதற்கான முயற்சிகளில் இன்னும் சொல்ல போனா வெக்கத்தை விட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க சசிகலா. OPS இணைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாஜகவை தாண்டி, பாஜகவை மீறி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல அவரால். எனக்கு போன் பண்ணி அவங்களை கேட்க வேண்டியது, அவர் உட்காருனா உட்காரு, என்ன எந்திரி, பேசாதன்னா பேசாத, பேசுறன்னா பேசுறேங்கிற மாதிரி பாஜக முழு கட்டுப்பாடுல இருக்காரு OPS. எடப்பாடியிட இருக்கவங்க எல்லாருக்கும் சேரணுங்கிற எண்ணம் எல்லாருக்கிட்ட இருக்க தொண்டர்கள் எல்லாம் மத்தியில் வந்துருச்சு. இந்த ஆரம்பிச்சர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரு CV சண்முகம் கூட இணைங்கிற முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த KP முனுசாமி, ஜெயக்குமார், தங்கமணி வேலுமணி கூட சேரணுங்கிற முடிவுல இருக்காங்க. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் 2-3 பேர் தான் இருக்காங்க. மற்ற எல்லோரும் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்காங்க. இது ஒரு அளவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்படியே போகலாம். இப்ப எல்லாரும் கூடி எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் தூக்கி அடிச்சா ஒரே நாள் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் இவங்க எல்லாரும் முடிவு பண்ணணும், பண்றதுக்கான நேரங்கள் வரும். ஏன்னா அவன் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பொழுது இந்த கட்சியில இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது, நமக்கு வாய்ப்பு இல்ல, அப்படியே நின்னாலும் நமக்கு பணம் காசு தான் செலவாகும், MLA-வோ MP-யோ ஆக முடியாது, எந்த ஒரு பதவியும் நமக்கு வராதுங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு அவர்கள் வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விட்டு ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 90% அதுக்குதான் வாய்ப்பு. என்னத்தான் முட்டுக்கட்டை போட்டு தேக்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பேசி பிரயோஜனம் என்ன பண்ணும்? ஒரே நாள் தூக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமி தூக்கி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் போல. ஒரு நிமிடம் நினைச்சானா தூக்கி இருந்துருவான். ஏன்னா 2300 பேர் பொதுக்குழுவை கூட்டி ஒரு 1000 பேர் சேர்ந்தா 1200 பேர் 300 பேர் ஓட்டு போனா தீர்ந்து போச்சுட்டாங்க. எல்லாமே தலைகீழா மாறி அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? தமிழ் மகன் உசேன் தான் கூட்டத்தை கூட்டணுங்கிறது சட்ட விதி இருக்குது. தன்னெழுச்சியா எல்லாம் கூடி ஒரு இடத்துல 1000-2000 பேர் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? தமிழ் மகன் உசேனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
ஜனநாயகம்னா என்னன்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு குழு உறுப்பு எலெக்ஷன் மஞ்சள் சொன்னது என்னன்னா நிர்வாகிகள் எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா நிர்வாகிகள் கூட எடப்பாடி ஸ்பீக்கர் தான் என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு யாரும் டோட்டலா அதை டினை பண்ணிட முடியாது. வேற வழி இல்லை. அவன் அரசியல் அவன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், எதிர்காலம் கேள்விக்குரியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மனிதனால் ஒட்டுமொத்த இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு மனிதனை தூக்கி எறிவதற்கு யாரும் தயங்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம் கள நிலவரம். திமுக கூட்டணியில் ஏதாவது அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக கூட்டணியில் அதிருப்தி இருக்கிறது உண்மைதான். அதிருப்தி இருக்கிறதுனால அவர் வெளியே வருவாங்கன்னு எப்படி நீங்க எந்த கணக்குல சொல்ல முடியும்? அதிருப்தி இருக்கு, உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க, செய்யறாங்க. வெற்றிங்கிறது இருக்க 40 ஜெயிச்சிருக்காங்களே, இந்த கூட்டணியில நின்னா வெற்றி உறுதின்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? உள்ளங்கே நெல்லிக்கணியாக வெற்றி தெரிகிறது, நிரூபிக்கப்பட்ட வெற்றியாக அது இருக்கிறது. அதிருப்தி இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இழுத்து பிடிச்சி என்ன பெட்டர் பார்க்கைன்னு போவாங்க. அரசியல் என்ன பண்ணுவாங்க, நான் வெளியே போயிடுறேன், இன்னொரு 10 சீட்டு கூட 5 சீட்டு கூட பெட்டர் பார்கெனுக்கு தான் போவாங்க தவிர உடனே வெளியே வந்துட மாட்டாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்புங்கிறது ஈஸியா இருக்காங்க, அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு, எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கும், வாக்கு வங்கியும் பலமா இருக்குது. ஏன்னா இதை விட்டுட்டு போய் அங்க ஒரு ரிஸ்க் எடுப்பானே, அதனால இங்கேயே முடிஞ்ச வரைக்கும் முண்டி பார்ப்போம்னு சொல்லி திமுக கூட்டணியில எனக்கு 2 சீட்டை கொடுங்க, 4 சீட்டை கொடுங்க, 5 சீட்டை கூட கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் எம்எல்ஏ நிக்கிற சீட்டை குறைச்சிட்டு கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா கூட்டணி உடையாம பாத்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இவங்களே விட்டுறக்கூடாது. வெற்றி நிச்சயம் தெரியும் பொழுது அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க. அதனால அந்த கூட்டணியில அதிருப்தி இருக்கிறது பொறுப்புதான். அந்த அதிருப்தி அதிமுக சாதகமாக அமையுமா என்றால் அதுக்கு வாய்ப்பு. அதிமுக ஒன்றிணைவதுதான் அதிமுக சாதகம். பிரிந்து கிடந்த வாக்குகள் ஒண்ணு சேரணும், கட்சி ஒண்ணு சேர்ந்தா வாக்குகள் ஒண்ணு சேரணும். இதுதான் சூத்திரம். இதை புரிந்து கொள்ளாமல் சும்மா அங்க அவங்களுடைய பேசுறதுலாம் சும்மா இதெல்லாம் அதாவது பகல் கனவுக்கான விஷயம். சமீபத்தில் பட்ஜெட் தாக்கலா இருந்து மத்திய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை எடப்பாடி பழனிசாமி கடுமையா எதிர்க்கிறார். பாஜக எதிர்ப்பை தீவிரமா கையில் எடுக்கிறார் போடுங்களா, அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதியே ஒதுக்கல, தமிழ்நாடுங்கிற பெயரே பட்ஜெட்ல இல்ல, என்னத்தை அவர் எதுக்குறாரு? போராட்டம் தான் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே? மத்திய அரசு கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டியதானே? சும்மா இதெல்லாம் ஏமாற்றுகிற வேலை. பாஜக எதிர்ப்புங்கிற தீவிரமா நீங்க காட்டணும், எதுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. மத்திய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே, போராட்டம் நடத்த வேண்டியதானே? தமிழகத்துக்கு நிதி தரலன்னு பாஜக எதிர்ப்புங்கிறது அதிமுக எந்த அணியிலும் இல்லப்ப. அதெல்லாம் சும்மா அதாவது ஏமாற்றுகிற வேலை. சிறுபான்மை மக்கள் ஏதாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம்னு நினைப்பாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்றிய அரசை நேரம் எதிர்த்து அறிக்கை விடுவோம்னு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே, போராட்டம் நடத்தல, ஏன் நடத்தல? எடப்பாடி பாஜகவை இப்போ நேரடியா எதிர்க்கவே மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நாடகம்னு நினைக்கிறீங்களா? நாடகம் தான் என்னை பொறுத்தவரையில். அதிமுக இருக்கிற எடப்பாடி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், தினகரன் தான் படுத்தே விட்டான் ஐயாங்கிற மாதிரி பாஜக படுத்து ஒரு காலத்துல சிறுபான்மை மக்கள் எல்லாம் நம்பி இருந்தாங்க. டிடிவி தினகரன் பாஜக எதிர்ப்பார், நமக்கு ஆதரவா இருப்பார்லாம் நினைச்சாங்க. அதெல்லாம் அவர் வடிவேல் சொன்ன மாதிரி படுத்தே விட்டான் ஐயாங்கிற மாதிரி அவரு பிஜேபி சீட்டை வாங்கி நின்றுட்டாரு. 2026 பிஜேபி தலைமை கூட்டணியில வலுவான கூட்டணி அமைப்புலாம் அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவரை விட்டு தள்ளுங்க. ஓபிஎஸ் அங்க தாசான இருக்காரு. சசிகலா பத்தி சொல்ல வேண்டாம், அவங்க பாஜக 119 119 சொல்லிட்டு போயிடுவாங்க, அந்த லெவல்ல இருக்கு. இவர் வெளியே டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இது எதுக்கு டிராமா பண்றாருனாக்க, நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் உங்க கூட கூட்டணிக்கு வர்றேன், அவங்களாம் இருக்க வேண்டாம், நான் ஒரு ஆளா எல்லாரும் பாத்துட்டேன், என்கிட்டதான் கட்சி இருக்கு, என்கிட்டதான் ரெட்டையில சின்ன இருக்கு, அவங்க எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. மேலும் அவர் தலைமைக்கு சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன். அந்த சசிகலா குடும்பத்துக்கு ஓபிஎஸ் மாதிரி ஆளுக்கெல்லாம் இனிமே போய் நான் வளர்ச்சி கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு காலில் வேணா ஒண்ணு அடிமையா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒண்ணு எனக்கு பூசும் இல்லை, நான் அடிமையா இருந்து ஏற்கனவே அடிமையா இருந்து காலில் விழுந்து பதவி வாங்கி அதுக்கப்புறம் அவங்களை எட்டி உதச்சவன் நான்.
அதனால எனக்கு ஒரு பெரிய வச்சுக்கல, உங்களுக்கு அடிமையா இருக்கேன், அந்த கூட்டத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னு அவரு ஒரு டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு நீதிபதி மீனால இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்சி ஒன்றாகுவதில் நான் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறேன். அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஒன்றாக இணைப்பதில் பாஜகவுக்கு என்ன லாபம்? சேர்ந்தா அந்த கட்சி ஜெயிச்சிடும். ஜெயிச்சா பாஜக எப்படி இங்க வர முடியும்? எப்படி கால் ஊன்ற முடியும்? ஆகையினால அவரு அங்கிட்டு இந்த பக்கம் சேர்த்துக்காத, இந்த பக்கம் சேர்த்துக்க. எடப்பாடி சொல்றாரு, அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே நீ பேசிக்குவோம். நீ இந்த பக்கம் சேர, உன்னை சேர்த்துக்கிற உரிமையாருன்னு இந்த உறுப்பினர் சொல்லி இந்த பின்னால இருந்தக்கூடிய இந்த நாடகத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக, அதாவது இந்த காலத்துல இதுவும் பண்ணுவானே, தயிரை வச்சுக்கிட்டு பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் மாதிரி நடந்து கொண்டது. அதனால யாரும் இவங்க எல்லாம் பாஜக எழுத மாட்டாங்க. பாஜக கூட தான் கூட்டணி வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து மேஜர் பார்ட்டி, எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, வேணா அவங்க தான் ஆளுக்கு 400 இப்ப எப்படி கொடுத்தாங்க, ஓபிஎஸ் ஒரு 2, தினகரனுக்கு ஒரு 4 கூட நாங்க அப்படி சேர்ந்து நிற்கிறோம். தஞ்சை நிக்கிட்டா, அவங்க சின்னத்துல அவங்க நிக்கிட்டான், நான் ரெட்டையில் நிக்கிறேன், எல்லாம் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு தான் 2024 கணக்கு போடுவாங்களே தவிர, இந்த கட்சியை ஒன்றாவதில் பாஜகவுக்கு விருப்பம் கிடையாது. பாஜக நோக்கம் அது இல்லை, பாஜகவின் திட்டமும் அது கிடையாது. இந்த கட்சியை 4ஆக சிதறடித்து அவர்கள் உள்ளே நுழைவதற்கான வழியைத்தான் அவர் பார்ப்பார். இந்த கட்சியை சேர்த்து வைப்பதற்கு அவர் வந்து சசிகலா நடராஜனா இல்ல வேற சசிகலாவோ அல்ல. இந்த கட்சி சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏதாவது ரொம்ப நீங்க ஓப்பனா கேட்டீங்கன்னா, அது அவங்க உள்கட்சி வராங்க, நீங்க என்ன எங்களை சொல்றீங்க, அவர் சேர மாட்டாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பதில் போயிட்டே இருப்பாங்க. காங்கிரீட் எவிடன்ஸ் என்ன இருக்கு? அவங்க தான் சொல்றாங்க, உங்களுக்கு அவங்க தனியா போன்ல பேசி திரைமறைவு செய்யறதுலாம் எவிடன்ஸ். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த கட்சியை நாங்க வந்தா கூட்டணி வச்சுப்போம், அவங்க ஒன்னா வரதான் ஆகதான் அவங்க வேலைட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் இயக்குறாங்க. ஆகையினால தான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்திலிருந்து தேர்தலுக்கு முன்னாலே பேசுகிறவங்களுக்கு சொன்னேன், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக இணைவது என்பது சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அதையே மீண்டும் பதிவு செய்கிறேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.